உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட் விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் 12 வருடத்துக்கு பிறகுதான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி என குருவோடைய பார்வை இப்போ கிடைக்கும். அப்போ குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதத்துக்கு பிறகு தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுடைய ஒரு சிறப்பான தன்மையை நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய மன அழுத்தம் வெளியேறிடும். சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரங்களை சொல்கிறாந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சில மகர ராசிக்காரங்க பிறந்திலிருந்தே கஷ்டப்படுவாங்க. பிறந்திலிருந்துன்னா எப்படின்னா, ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம் புரிதல் வந்துடும். அப்படி அந்த வாழ்க்கையோட புரிதல் ஆரம்பித்ததுலேருந்து தன்னுடைய அப்பா அம்மாக்காண்டிய, தன்னுடைய கூட பிறந்த உறவுகளுக்காண்டி, தான் கூட உள்ள நண்பர்களுக்காக, தன்னை நம்பி வந்த மனைவி அல்லது கணவனுக்காக தன்னை தியாகம் செய்துவிட்டு, மெழுகுவத்தி எப்படி ஒரு வெளிச்சம் கொடுக்கிறதோ, தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதே மாதிரி தான் நீங்கள் பல அன்பர்களுக்கு, பல நண்பர்களுக்கு, பல உறவுகளுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ஒரு 7.5 வருஷமாக இருட்டுக்குள்ளே இருக்கீங்க. அப்போ எப்போ நமக்கு வெளிச்சம் அப்படின்னு எதிர்பார்க்கீங்களா, அந்த வெளிச்சம் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக கிடைக்கப்போகுது. இந்த வருடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா, கடந்த 12 வருடத்தில் கஷ்டம், கடந்த 7 வருடங்களாக ஏற்பட்ட ஒரு விரயங்கள் எல்லாத்தையும் இந்த வருடத்தில் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு முடிவு எடுத்துக்கோங்களேன், உங்களுக்காக வாழ போகிறீங்க, உங்களுடைய நலனுக்காக வாழ போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு தீர்மானமாக எடுத்துக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் மகர ராசிக்கு கஷ்டம். சுயநலமாக வாழ்வதா, அது எப்படி, எனக்கு தெரியாதே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது மகர ராசி. பொதுநலமாக வாழ்ந்ததுனால பல கெட்ட பேர், பல பிரச்சனை சந்தித்த நீங்கள் சுயநலமாக வாழ்ந்தால் தப்பு இல்லை. ஓகேவா? சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் உங்கள்கிட்ட எப்போயுமே இருக்க தான் செய்யும். இப்போ ரோட்டில் போய்கிட்டே இருப்பீங்க, ஒரு பாட்டி, வயசான பாட்டி, தாத்தா அல்லது ஏதோ ஒரு ஊனமற்ற நம்மளுடைய உறவுகள் ஏதேனும் இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்கள யாருமே நம்ம ஆதரவற்றோம்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய உறவுகள் தான். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் இருக்காங்கன்னா, நீங்கள் முடிஞ்சால் காசு கொடுத்துருவீங்க. ஆனால் கையில் காசு இல்லை, கொடுக்க முடியாமல் நீங்கள் நகர்ந்து போயிட்டீங்கன்னா, அன்றைக்கி போய் நீங்கள் நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. உங்கள் மனசை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ, அவங்க சாப்பிட்ருப்பாங்களோ சாப்பிட்லையோ, நம்ம காசு கொடுக்காம வந்துட்டோமேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும். மறு தடவை போய் அந்த இடத்த தேடி போய் காசு கொடுத்த பிறகு தான் உங்கள் மனசு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறனால தான் வரவும் போகிறவெல்லாம் உங்களை அடிச்சுட்டு போயிருக்கேன். இந்த பால் எப்படி இங்கிட்டு போய் அடித்து அங்கிட்டு வந்துட்டு திரும்ப பலபடியும் இங்கிட்டு ரிட்டர்ன் வருமோ, அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஸோ ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும். மகர ராசி அன்பர்கள் உறுதியாக சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம், சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம் தற்போது இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார நிலையில் உள்ள தடுமாற்றம் விலக போகுது. உங்களால் முடியாதுன்னு ஒரு வார்த்தை யாரெல்லாம் சொன்னாங்களோ, உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு உங்களை கூட்டு வச்சு அவங்க பேசக்கூடிய தன்மை இப்போ ஏற்படும். பயன்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் அதிகமாக வந்து வெற்றி பெறக்கூடிய யோகம்,
மன நிம்மதியாக இருக்கக்கூடிய யோகம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்களை உணரக்கூடிய யோகம் உண்டாகப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் தான் அந்யுன்யமாக இருக்கும். கல்யாணம் முடிக்கணும்னு எதிர்பார்க்குற மகர ராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமணம் முடித்து வைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். திருமணம் முடிக்க வேண்டிய வயதில் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அவங்கெல்லாம் தேவையான உறவே கிடையாது. உங்களை தேவைக்காக பயன்படுத்திய உறவு. அவங்க போனதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான வலி வேதனை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க உலகுக்கு வெளிச்சமாக இருந்தது போதும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் ஒரு உறுதிமொழி நான் சொன்ன உறுதிமொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்னென்னா, யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன், யாருடைய குடும்பத்திலையும் தலையிட மாட்டேன். இதை தாரக மந்திரமாக கிட்டத்தட்ட இனி வரப்போகிற 1 வருடம்னு சொல்லிகிட்டே இருங்க. காலையில் எழுந்திரிச்சுன்னா உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். இந்த 3 மந்திரத்தையும் சொன்னீங்கன்னா உங்களை ஏற்று நிற்கவோ உங்களை அழிக்கவோ படைத்த பிரம்மனாலே முடியாது அப்படிங்கிறது உண்மையிலே நடக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் மந்திரங்களை சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்து. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.